புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மக்கள் நீதி மையத்தின் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. தலைவர் கமல்ஹாசன் கட்சி கொடியேற்றி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது. மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருள் என்ன? மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமது அர்த்தம் புரியும். மாணவர்கள் தான் நாளை. அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர நான் சொன்னதை நீ கத்துக்கலன்னா உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும். நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். இது ஒரு நாடு, இதை பிரித்தாள முடியாது. அப்படி நினைப்பவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு செல்ல வேண்டும். They have to quit India. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பல்மொழிகளில் சொல்ல வேண்டும். ஆனா நான் என்ன மொழியில படிக்கணுங்கிறத யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா என்கிட்ட யார் சொன்னாங்க, நான் வந்து மொழி போராட்டத்துல அரணிச்சார போட்டுக்கிட்டு பங்கெடுத்த பையன் நானு. ஆனால் இல்லைங்க இனிமே வலியுறுத்த மாட்டோம் என்று மேல் தலைமை சொன்னதற்கு பிறகு அமைதி அடைந்தோம். அதுக்கு பிறகு நான் இந்தி படத்திலேயே நடிச்சேன். ஒரு வார்த்தை இந்தி தெரியாது எனக்கு, ஆனா நடிச்சேன். அது மாதிரி தமிழன் தான் அவனோட சாய்ஸ். நீ என்ன வேணா பாத்துக்கணும். சைனீஸ் மொழி கத்துக்கணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டியது அரசாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் செய்யக்கூடாது.